Hey, this is Venkat.com. நான் வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சேல்ஸ் சைக்கிளை ஸ்லோ பண்ணுறது தான் என்னோட வேலைன்னு சொல்லுவேன், விச் இஸ் லைக் அதை பொறுமையாக பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஐ டூ இஸ் ஐ ரெக்வஸ்ட் ஃபார் அ கன்சல்டிங் ஃபீ. ஒரு சில பேர் என்ன யூஸ் பண்ணிப்பாங்க, ஒரு சில நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போகிறத பற்றி தப்பே கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் பாஸ் இட் ஆன். இது வந்து மேக்ஸ் லைஃப் இந்த ஸ்மார்ட் செக்யூர் ப்ளஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் வீடியோ, ஒரு 20 மினிட் வீடியோ நான் பண்ணியிருந்தேன். அது 2 இயர்ஸ் முன்னாடியே ஒரு வெர்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ 2 மாதம் முன்னாடி இன்னொரு வெர்ஷன் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கான காரணம் தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நத்திங் எகெயின்ஸ்ட் எனி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆர் சச். இட் இஸ் அபவுட் பீப்புள். ஏன்னா அவ்வளோ ரேண்டம் கால் பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு வந்து சேல்ஸ் டார்கெட் கிடையாது, எதுவும் விற்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு கூட ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வேறு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு கிளைண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐ டோல்ட் ஹிம், இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து என்னால் இந்த கிளாரிட்டி வாங்கி கொடுக்க முடியலன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். என்னால் மாத்திரம்தான் அப்படி பண்ண முடியும். ஏன்னா ஐ பிலீவ் கிளைண்ட்ஸுக்கு ஒரு ப்ராடக்ட்டை இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும். நம்மளால் அதை கொடுக்க முடியலன்னா தே சுட் கேன்சல் இட், அவங்க ஆல்ரெடி ப்ரீமியம் பே பண்ணியிருந்தாலும். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஒர்க். ஸோ இந்த அளவுக்கு எத்திக்கலாக பண்ணும் போது என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து என்னால் அதை பேர் பண்ணிக்க முடியல. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் ஷேரிங் இன் திஸ் வீடியோ. இது ரொம்ப ஒரு 18-20 நிமிஷம் வீடியோ பண்ணியிருந்தேன். ஐ டெலிட்டட் இட் டுடே. ஓகே, இது ஃபஸ்ட்டு ரீசன் ஏன் டெலிட் பண்ணுறேன்னா, அது லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். யாரோ ஒருத்தங்க ஒரு பர்டிகுலர் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதுவுமே ஃபார் சம் ரீசன் அதை நம்ம சொல்லி சொன்னால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே என்னோட வீடியோ பார்ப்பாங்க. ஆனால் இவர் மாத்திரம் ரொம்ப புத்திசாலியாமா. இவர் கோயம்புத்தூர்ல இருந்து வெங்கட் யூடியூபர் வந்து இந்த ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகலா, இட்ஸ் அ மேஜர் மிஸ்டேக். என்னுடைய கிளைண்ட்டுடைய நம்பரை இவர் எடுத்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாருங்கிறது இட் வாஸ் வெரி வெரி ஷாக்கிங். பிகாஸ் ஐ கீப் ஆல் மை கிளைண்ட்ஸ் டேட்டா கான்ஃபிடென்ஷியல். ஸோ அவர் பண்ண வேலை இல்லீகல். அப்போ ஒரு ஒரு இவ்வளோ சேல்ஸ் ட்ரைவனாக இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு எனக்கு. அது தென் ஐ ஃபீல் வெரி வெரி பேட். தட் இஸ் ஒன் ரீசன் வை ஐ எம் டெலிட்டிங் திஸ் வீடியோ, அந்த ப்ராடக்ட் வீடியோ. முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு சேல்ஸ் டார்கெட் இல்லை. எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை ட்ரஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நான் உண்மையாக நடந்துக்கணும்னு நினைப்பேன், அவ்வளோதான். எகெயின் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட்டாய் மாதிரி வித்துட்ருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சதை வாங்குவீங்க. அவங்க என்ன சொன்னாலும் தே ஆர் கோயிங் டு மேக் மணி அவுட் ஆஃப் யூ. ஸோ அவங்க வந்து நோ ஸ்பேம்னு சொல்லி நான் அதை எக்ஸப்டே பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் எகெயின் தே ஆர் ஆக்சுவலி செல்லிங் டு யூ பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பை ஃப்ரம் தட் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஹேவிங் செட் தட், எனக்கு வந்து ரேண்டம் கால்ஸ் தான் மெயின் ரீசன் இந்த மேக்ஸ் லைஃபோட ப்ராடக்டை நான் டெலீட் பண்ணதுக்கு காரணம். எப்படின்னா, கன்சல்டிங் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் 50% வந்து கன்சல்டிங் பண்ண ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போனால் தப்பே கிடையாது. ரேண்டமாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படிங்கும் போது, நான் உங்கள் வீடியோ பார்த்தேன், இந்த ரிவ்யூ பார்த்தேன், எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால லோடிங் ஃபீ வந்துருச்சும்பாங்க. இவங்க கன்சல்டிங்கும் பண்ண மாட்டாங்க. ரேண்டமாக இந்த மாதிரி அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. யார் மூலிமா நீங்கள் வாங்கினீங்களோ, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஒரு அட்வைசர் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்ககிட்ட கேளுங்க அப்படிம்பேன். ஐ டோன்ட் நோ வை தே ஆர் காலிங் மீ ரேண்டம்லி. செகண்ட், இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இதுவுமே இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. ஒரு சில பின்கோடில் வந்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஹெல்த் செக்அப் போயிருப்பீங்க, ஆனால் இஷ்யூ ஆகாது. இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ரேண்டம் கால் வந்திருக்கு. இன்கம் ப்ரூஃப் இதுவும் அப்படி தான். நீங்கள் மேக்ஸ் லைஃப் ப்ராடக்ட் வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். ஐ ரெக்வஸ்ட் ஃபார் கன்சல்ட் டிவி. பொறுமையாக ஒரு தடவை பேசுவோம், அதுக்கப்புறம் 3-4 டேஸ் கழிச்சுட்டு இன்னொருக்கா பேசுவோம். ஏன்னா முன்னாடி மாதிரி நம்ம ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அசோசியேட்லாம் பழைய காலமாக போயிடுச்சு. இப்போ நானே ஒரு 2-3 பிராண்டில் கொடுக்கலாம். பட் ஐ வில் ஹேவ் மை பர்சனல் சஜஷன் டு மை கிளைண்ட்ஸ், அவ்வளோதான். ஹேவிங் செட் தட், இவங்க வந்துட்டு ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங்கில் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரேண்டமாக கால் பண்ணுவாங்க. இது என்னன்னா, இந்த மாதிரி கால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் போயிடுது. ஐ கெட் இரிட்டேட்டட். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ரேண்டம் காலே பேசவே பிடிக்காது எனக்கு. அது ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக். ஏன்னா இன்னைக்கு பேசினவர் என்ன பண்ணாருன்னா, முதல்ல கால் பண்ணாரு. அப்புறம் என்ன ஒர்க் பண்ணாரு, டிபார்ட்மெண்ட்னா போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அதை புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். சார் இங்கே பாருங்க, ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க ரேண்டமாக கால் பண்ணுவாங்க, நீங்கள் ரேண்டமாக கால் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு வேலை செஞ்சு ஒரு ஏர்ன் பண்ணுறீங்க. அதே மாதிரி நான் வந்து பண்ணுறது கன்சல்ட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை, பேசிகிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து இந்த பிராண்டை வாங்கணும். ஆல்ரெடி மேக்ஸ் லைஃப்பில் வாங்கிட்டாராம். ஃபார் சம் ரீசன் அவர் ஒரு ரீசனை சொல்கிறாரு. அந்த ரீசன் சொல்கிறதுக்கே 11 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறம் சரிங்க, இதுதான் என்னோட ப்ராசஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஒய்ஃப்ட்ட கேட்கணும் அப்படிங்கிறாரு. ஐ மீன் ஒய்ஃப் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், ஓகே இதுக்கு மேலே இந்த ப்ராடக்ட் வீடியோ வச்சுட்டு பிரயோஜனம் கிடையாது.
ஒய்ஃப் சொல்றாங்க, ஃப்ரெண்ட் சொல்றாங்க, தாத்தா, பாட்டின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, ஏன் 10 நிமிஷம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். இதுல என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையும் நான் தொந்தரவு பண்ணல, யார்ட்டயும் போல, யாரையும் நான் என்ன சொல்றது, என்னோட கன்சல்டிங் சர்வீசஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லன்னா விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கிறேன் நானு. ஆனா ரேண்டம் கால் கிட்டத்தட்ட ஒரு 100 கால் அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். ஒரு மனிதாபிமான அடிப்படையில இந்த மேக்ஸ் லைஃப்ல வாங்கியிருப்பாங்க. 10 வருஷம், 5 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் முன்னாடி வாங்கியிருப்பாங்க. எல்லாம் ஆன்லைன்ல தான் வாங்கியிருப்பாங்க. அந்த டெத் கிளைம்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு என்ட்ட கால் பண்ணி கேட்பாங்க. சரி, அதையாவது ஒரு ஹியூமனிட்டி பேசிஸ்ல சொல்றேன். அதுக்குமே என் நேரம் செலவாகும்ல. யாருக்கு பிசினஸ் குடுக்குறோம்? ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு. யாரு ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு டேட்டா வேணும்னா, இன்னைக்கு காலையில ஒரு பையன் கால் பண்ணி கேட்கிறாரு டெத் கிளைம் ரிலேட்டடா. அவரோட 10 மினிட்ஸ் அவர் சென்டர் இருந்து எடுத்த 10 மினிட்ஸ் எனக்கு திரும்பி வருமா சொல்லுங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். அதாவது யா என்ன மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு அந்த மேக்ஸ் லைவ் வீடியோ, அந்த ப்ராடக்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதோட ரிவ்யூ போட்டிருக்கிறேன். அத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 1 நாள் ஆயிருக்கும். அந்த வீடியோ பண்ணியிருப்பேன் நானு. அந்த எஃபோர்ட் அத்தனையுமே போனாலும் பரவால்ல, நம்ம டெலீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னா, த வே பீப்பிள் ட்ரீட்டட் மீ. நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வேலை பண்றீங்க. அந்த மாரி நான் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வேலை பண்றேன். அத புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதுவும் இந்த மேக்ஸ் லைவ் வீடியோவ பார்த்துட்டு ஒரு 100, 150 ரேண்டம் கால் அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். போதும்னு எனக்கு தோணிருச்சு. அதனால பிசினஸ் இல்லாட்டியும் பரவால்ல. என்ட்ட கன்சல்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டெர்ம் பிளான் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, டெர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் டாட் இன் அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட்டும் ஆரம்பிச்சாச்சு. போய் பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா கன்சல்டிங் பண்ணுங்க. புடிக்கலைன்னா பெரிய கும்பிடு விட்டுருங்க என்ன. யூ கேன் ஜஸ்ட் அன்சப்ஸ்கிரைப் மை சேனல். லீவ் மீ அலோன். அவ்வளோதான். எனக்கு 2 திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் மை லைஃப். ஐ டுக் கேர் மை ஃபாதர். எங்க அம்மா இருக்கிறாங்க. ஒண்ணு ஏதாவது ஒர்க் பண்ணுவேன். இல்லாட்டி இது வந்து ஒரே ஒர்க் கிடையாது. நான் பண்ற ஒரே வேலை கிடையாது. அதனால தான் எனக்கு கோவம் வருது ரேண்டம் கால் வரும்போது. ஏன்னா மத்த வேலை விட்டுட்டு நான் அந்த கால்ஸ் அட்டெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல கன்சல்டிங் ஃபீ பே பண்ணாங்கன்னா அதுங்கள்ட்ட பேசுவேன். இல்லாட்டி ஐ ஸ்பெண்ட் டைம் வித் மை மதர். அதனால லெட் மீ ஸ்பெண்ட் டைம் வித் மை மதர். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா விட்டுருங்க. தேங்க் யூ சோ மச். நல்லா இருங்க. குட் நைட் டு யூ.